எல்லாம் வல்ல கடவுளின் துணை கொண்டு குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோவின் ரிஷபராசி அன்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் எல்லா சந்தோஷங்களும் எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் நல்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். உங்களின் நற்குணங்களை காண்போம். கலா ரசிகர்களும் கலை ஆர்வம் மிக்கவர்களும் குருவனையே மிஞ்சும் திறமைசாலிகளும் எதையும் தாங்கும் திறமை கொண்டவர்களாகவும் தனக்கென ஓர் கோட்பாட்டையும் கொள்கையும் கொண்டவர்களாகவும் உள்ளவர்கள் நீங்கள் தானுங்க. கொள்கையில் இருந்து எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தானுங்க. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காது செயலாற்றுவர்களும் பலர் மேல் கோபம் எளிதில் வராது, வந்தால் அது தீவிரமாகவும் அமையும். நீங்கள் அறிவியல் சிந்தனை விளங்குவீர்கள். நினைவாற்றல் அதிகம் பெற்றவர்களாக நீங்கள் தானுங்க. மற்றவரது ஆலோசனையை விரும்பாதவர். காலம் வரும் அதுவரை பொறுத்திருப்போ என்று கொள்கைவாதி நீங்கள் தானுங்க. இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உங்களது ஆடி மாதத்தின் சிறப்பு பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு சூரியன் 3லும், சுக்கிரன் 3-4லும், புதன் 4லும், ராகு 11லும் சஞ்சாரம் செய்து சுபபலன்களை நல்க போகிறார். சூரியன் பணங்காசு சேரும், தடையே தானம் தர்மம் செய்வீர்கள், சத்ரு ஜெயம் உண்டாகும், சுக சௌபாக்கியம் ஏற்படும், நீண்ட நாளைய கஷ்டங்கள் நீங்கும், தீராத நோய் நீங்கும், பல விதத்திலும் புகழ் உண்டாகும், நீங்கள் பிறருக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். இந்த காலத்தில் அறிவு தெளிவும் பெருகும், தைரியம் கூடும், பல உயர்வுகள் பலவும் ஏற்படும். உங்களுடைய பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். எல்லோரும் உங்களிடம் நட்பு கொள்வார்கள். புத்தி தெளிவு பெறும், ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும், நிம்மதியும் சுகமும் உண்டாகும், கல்வியில் வெற்றி பெறுவீர்கள், செயல்திறன் ஓங்கும், சாமர்த்தியசாலிகளாகவும் சுய காரியத்தில் புலியாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய தாய் தந்தை இருவரையும் கவனமாக பார்ப்பது அவசியம். கௌரவம் ஓங்கும், பல வகையில் பயணங்கள் ஏற்படும், அதனால் வளமும் உண்டாகும், தைரியமும் சுகமும் பூர்ணமாக கிடைக்கும், குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும், எல்லா வகையிலும் சந்தோஷங்கள் பெருகும். சுக்கிரன் 3-4 பொன் ஆபரணங்கள் விதவிதமாக கிடைக்கும், எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் அதிகமாகும்.
நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பீர்கள். பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி கிடைக்கும். அனைத்து மரியாதையும் உயரும். புதிய நண்பர்கள் உண்டாகும். அதனால் பல உதவிகளும் கிடைக்கும். மரியாதையும் புகழும் அந்தஸ்தும் பதவிகளும் உங்களை தேடி வரும். பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணமும் ஏற்படும். ஆண் சந்ததி பிறக்கக்கூடும். மேலும் ராகு 11 உயர் ரக சுவையான இனிப்பு முதலியான வக்கணையான சாப்பாடு வேளா வேலைக்கு தவறாமல் கிடைக்கும். பணம் பல வழிகளிலும் மேன்மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும். மனைவி மக்கள் நோய் நீங்கி புது தெளிவும் பெற்று விளங்குவார்கள். நகை நட்டுகள் சேரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். தெய்வ பக்தி மேலிடும். பிறர் பணம் உங்களுக்கு வரும். ஆறு கடல் போன்றவற்றில் மூலம் வாணிகம் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். வளர்ப்பிறை சந்திரன் தேக சௌக்கியமும் சந்ததி விருத்தியும் உண்டாகும். பெரியோர்கள் நேசமும் பதவி உயர்வும் ராஜயோகமும் உண்டாகும். மனதிலும் பணவரவும் உடல் ஒளிவிரல் போன்றவை ஏற்படும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் உண்டாகும். புத்தாடை ஆபரணங்கள் முதலியவை அணிவீர்கள். சத்ரு ஜெயம் உண்டாகும். நோய்கள் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். தனக்கென சொந்த வீடு அமையும். எல்லா வகையிலும் நன்மையே உண்டாகும். சுபமஸ்து. யோக பலன். இம்மாதம் ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சஷ யோகம் அமையும். அதன் பயன் தலைமை பதவி வகிக்கும் யோகம். செல்வம் செல்வாக்கு சேர்க்க ஏற்றமான வாழ்வு பெருகும். சுபம்.